அதாவது தமிழக கர்நாடகா எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காவேரி ஆற்றின் குறுக்கே இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பல்வேறு விவசாயிகளும் சரி, பல்வேறு அரசியல் கட்சியும் சரி இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. என்னதான் நம்ம எதிர்ப்பு தெரிவித்தாலும் முழுவதுமாக இப்போ இந்த மேகதாட்டில் அணை கட்டுவது, இந்த திட்ட அறிக்கை ரத்து செய்தால் மட்டுமே இன்னும் ஒருத்தன் வயத்தில் எடுத்துகிட்டு போனால் திருட்டு தானேப்பா, நம்ம பாயிண்டில் எடுத்துகிட்டு போகிறோம்னா திருட்டு தானே. ஸோ இங்கே கிட்னி திருட்டு ஈடுபட்டது 5 பேரெல்லாம் நம்ம கலெக்டர் அலுவலகத்திலையோ ஆமாம் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துக்கிட்ட செய்யலாம் பார்த்துருப்போங்களா. அப்பாவி உயிருக்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல வேண்டியது. இப்போ இன்றைக்கி கந்து வட்டி கொடுமையும் அப்புறம் எதுக்கு நீங்கள் சம்பளமே குடிக்க முடியல, இதை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி தான் நீங்கள் தனியார்கிட்ட கொடுக்குறீங்க. தனியாரே அவன் பணம் கொடுக்க மாட்டாங்கிறானா, அப்போ டிரான்ஸ்போர்ட் என்ன நஷ்டத்தில் ஓடுதா? ஸோ இங்கே நம்ம லாபத்தை எதிர்பார்க்காம மக்களுடைய சேவைக்காக நம்ம போய்கிட்டு இருக்கு. அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்கள் ஏன் அந்த உரிய காலத்தில் சம்பளம் கொடுக்காம இழுத்தடிக்கிறீங்க? அண்மையில் காதலனை பழிவாங்க காதலி ஒருத்தர் இது போல் வேலைகளை செய்தவனான்னு சொல்லி பெங்களூரில் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அம்மா மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையான்னு தெரியல. சமீபத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தா வெடிகுண்டு மிரட்டல் சொல்லி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்க. விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி இந்த வாக்காளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும். வணக்கம். வணக்கம். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய உண்மை தன்மை என்ன? அதே சமயம் தமிழ்நாடு அரசு சார்பில் நீர்வளத்துறை அமைச்சராக கூடிய துரைமுருகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கெல்லாம் அணையெல்லாம் கட்டவே முடியாது, தமிழ்நாடு அரசு பயங்கரமான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதில் என்னதான் நிலைப்பாட்டில் இருக்குது தமிழ்நாடு அரசு? அதாவது தமிழக கர்நாடகா எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காவேரி ஆற்றின் குறுக்கே இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கலாம், ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை என்பது அடிக்கல் நாட்டணும், பணிகளை தொடரணும்னு சொல்லி கர்நாடக அரசு ரொம்ப பிடிவாதமாக இதை மேற்கொண்டு வராங்க. இதற்கு அப்போது இந்த அதிமுக ஆட்சியில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பல கட்ட தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக காவேரி மேலாண்மை வாரியத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பாக ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டது. இதனுக்கு பிறகு தான் கர்நாடகா சார்பில் என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. மேகதாட்டில் அணை கட்டுவதனால எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு கிடையாது, வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இப்படியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களிலிருந்து அவ்வப்போது இந்த மேகதாது பிரச்சனை எப்போதான் வரும் அப்போதெல்லாம் இவங்க எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில் இப்போது காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் கர்நாடகாவில் தேர்தல் வாக்குறுதியில் அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னாக்கா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மேகதாட்டில் அணை கட்டப்படும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய சிவகுமாரும் சித்தராமையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு அதை சாத்தியப்படுத்தும் விதமாக தொடர்ந்து அதற்கான முன்னெடுப்புகளை ஒவ்வொரு போதும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நீங்கள் சொன்ன செய்தி என்ன அப்படின்னாக்கா, உச்சநீதிமன்றத்தில் அவங்க மேல்முறையீட்டு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, உடனடியாக இந்த மேகதாட்டில் அணை கட்ட வேண்டும் என்று. இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குனாக்கா, திட்ட அறிக்கை எடுத்தோடனே அணை கட்டுவதற்கு அவங்க எதுவும் உத்தரவு போடலை. அந்த அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்யலாம், பசுமை தீர்ப்பாயத்துக்கிட்ட நீங்கள் ஒப்புதல் பெறணும், இரு மாநில அரசு பேசி அது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு புறம் கர்நாடக அரசுக்கு சாதகமான நிலை தான், நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் திட்ட அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த அணை கட்டுவதற்கான பணிகள் எவ்வளோ இடத்துலேருந்து எவ்வளோ இடத்துக்கு அந்த அணைகள் கட்டப்போகுது, எவ்வளோ நீர் தக்க போகிறீங்க, என்ன மாதிரியான சுற்றுச்சூழல் பாதிக்கும், இப்படி வனவிலங்குகள் பாதிக்கும், தமிழ்நாடு அரசில் எந்த அளவுக்கு பாதிக்கும், இப்படிலாம் அதில் வரைவு உட்பட்டு தான் அந்த திட்ட அறிக்கையை அவங்க சமர்ப்பிக்கணும். ஸோ அதை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதற்கு நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அவருடைய கருத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, தொடர்ந்து கர்நாடக அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த மேகதாட்டு அணை கட்டுவதற்கு நாங்கள் தொடர்ந்து சிறப்பான பல வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைத்து நாங்கள் அதை தடுத்து நிறுத்திட்டு வரோம், இப்பயும் அதே போல் தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம், நிச்சயமாக அதில் அணையை கட்ட விட மாட்டோம் அப்படின்னு இவர் தரப்பில் சொல்லியிருக்காரு. ஆனால் கர்நாடக அரசு தரப்பு நம்ம தமிழ்நாடு அரசு தரப்பை தாண்டி நம்ம என்ன கவனிக்கணும்னாக்கா, உச்சநீதிமன்ற தீர்ப்பத்தை தான் நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது.
இது தொடர்ந்து பசுமை தீர்ப்பாயமும் சரி, ஏதோ போன்று இந்த ஒழுங்காற்று முறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய கருத்துக்கள் இல்லாமல் இரு மாநில அரசும் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இதுக்கும் மேலே உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு போடுகிறது என்பதை நம்ம குறித்து பார்க்கணும். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேற்று வந்து உச்சநீதிமன்றம் இந்த திட்ட அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ டெல்டா மாவட்டங்கள் கூடிய விவசாயிகள் மத்தியில் கடுமையான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவங்க வேணால் பேரளவிற்கு சொல்லிக்கலாம், இதில் ஒன்றும் பாதிப்பு இல்லை, நாங்கள் பல கட்ட வாதங்களை எடுத்து வைப்போம், எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பல்வேறு விவசாயிகளும் சரி, பல்வேறு அரசியல் கட்சியும் சரி இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. என்னதான் நம்ம எதிர்ப்பு தெரிவித்தாலும் முழுவதுமாக இப்போ இந்த மேகதாட்டுவில் அணை கட்டுவது, இந்த திட்ட அறிக்கை ரத்து செய்தால் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகள் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதுங்கிறது நம்முடைய வாதமாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவுடன் நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஸோ விவசாயம் தாண்டி இன்றைக்கி அரசியல் கட்சிகள் தலைவர்கள்லாம் இதற்கு வந்து எதிராக குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அந்த திட்டத்தை பற்றி எந்த மூச்சு கூட விடாமல் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், எதிர்த்துட்டு இருந்தோம். ஆனால் திமுக வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அங்கே கர்நாடகாவில் வசிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழுறதுக்காக தமிழ்நாட்டை அடமானம் வைப்பதா அப்படின்னு இன்றைக்கி கேள்வி கேட்டு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருக்காரு. இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கர்நாடக மந்திரி என்ன பண்ணுறாரு, யார் துணை முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து வரவேற்றிருக்காரு, மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு. மகிழ்ச்சி தெரிவித்தாருன்னா அப்படின்னா அர்த்தம், தீர்ப்பை வந்து அவருக்கு சாதகமாக இருக்குதான்னு அர்த்தம். எனவே நாம் ரெண்டு மாநில அரசு அந்த கருத்தை பார்க்காம உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுது, தீர்ப்பினுடைய முழு வாதம் என்ன, எந்த மாநிலத்துக்கு சாதகம் எந்த மாநிலத்துக்கு பாதகம் என்பதை பார்த்து நம்ம மாநிலத்திற்கு அது பாதகமாக இருந்தால் இது குறித்து உடனடியாக ஒரு முடிவெடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். அதான் இன்னும் பண்ணலை. முதல்வர் வந்து வாயை திறக்க மாட்டேன்றாரு. ஸோ எனவே காவிரியில் அந்த மேகதாட்டு அணை வரக்கூடாது என்பது விவசாயியுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதுவே அந்த அரசு அதுக்கான சாத்தியங்களை முன்வைத்து இதை தடுப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வந்து இந்த கிட்னி திருட்டு சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி வருது. அதிலும் குறிப்பாக யார் யாரெல்லாம் நலிந்த ஒரு நெசவாளர்கள் இருக்காங்களோ, ஏழை எளிய மக்கள் இருக்காங்களோ, அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கிட்னி புரோக்கர்கள் வந்து அவங்களும் நைஸாக பேசி இது மாதிரி ஹாஸ்பிட்டலெல்லாம் கூப்பிட்டு போய் இது மாதிரி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ரீதியில் தொடர்ந்து அந்த செய்தியை வந்து பார்த்து வர்றோம். அதுவும் குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ மருத்துவமனை மீதெல்லாம் பயங்கர குற்றச்சாட்டுலாம் எழுந்தது. ஸோ அதே சமயம் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் இந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்ட கயவர்கள் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. 2 பேர் அளவுக்கு 2 பேரோ 3 பேரோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க கட்சியை சார்ந்தவங்களாம் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாமக்கல் உள்ளிட்ட ஈரோடு மாவட்டங்களில் இந்த விசைத்தறி உள்ளிட்ட சாயப்பட்டைகள்லாம் அதிகமாக இயங்கி கொண்டு வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் பல சாயப்பட்டைகள் மூடப்பட்டது, விசைத்தறிகள் மூடப்பட்டது, நீங்கள் செய்தியாக பார்த்துருக்கலாம். ஸோ அங்கே பணியாற்றின தொழிலாளர்கள் அப்பாவி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, வேலை வாய்ப்பு இல்லாமல் அண்டை மாநிலத்திற்கோ வேறு வேலைக்கோ தேடி செல்லக்கூடிய நிலை இருந்தது. இதையும் தாண்டி சில மக்களுக்கு ரொம்ப வறுமை என்பது ரொம்ப தலைவெறித்தாடக்கூடிய நிலை தான் இருந்தது. உணவு வழி இல்லாமல் கூட நிலை இருந்தது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வீடு வாடகை கட்டணும், கடன் அடைக்கணும், இப்படி பல குடும்ப சூழ்நிலைகள் இருந்தது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சில புரோக்கர்கள், அதில் வந்து ஆளுங்கட்சி சார்ந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்க, தங்களுக்கு இந்த வறுமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு புரோக்கராக இருந்து செயல்பட்டு அவங்களுடைய கிட்னியை திருடுனது நம்ம செய்தியில் பார்த்துருப்போம். ஆனால் அங்கே கிட்னி திருடப்படவில்லை. என்ன சொன்னாங்க, முறைகேடுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சுகாதார அமைச்சர் முறைகேடுனாரு. கிட்னி ஒருத்தன் வயத்தில் எடுத்துகிட்டு போனால் திருட்டு தானேப்பா, நம்ம பாயிட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறோன்னா திருட்டு தானே. ஸோ வந்து இங்கே கிட்னி திருட்டு ஈடுபட்டது. இதில் வந்து ஆளும் கட்சி சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை தொடர்பு இருக்குது, அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. இதுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. இருந்தாலும் அந்த மருத்துவமனை மீதோ அது மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. பெயரளவுக்கு ஒரு குழு அமைச்சு விசாரணை நடத்தப்படுன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த நிலையில் தான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஒரு வீடியோகிராஃபர், பேர் நவநீத கிருஷ்ணன்கிறவர், அவர் நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணுறவர். இவர் வந்து அங்கே ஒரு நாமக்கல்லையே ஒரு தனியார் கடையில் வேலை பார்க்குறாரு. என்ன வேலைன்னா இதுதான், வீடியோ கேமரா ஒளிப்பதிவாளர்னு வச்சுங்களேன், வீடியோகிராஃபர் வேலை பார்க்குறாரு. கல்யாணம் ஆகலை. குடும்ப சூழ்நிலை காரணமாக என்ன பண்ணுறாரு, ஒரு அந்த ஓனர்கிட்ட ஒரு 7 லட்ச ரூபாய் யார்ட்ட வாங்கி கொடுங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஓனர் பேர் வந்து தினேஷ், ஹரி, 2 பேரும் அந்த இதில் வேலை பார்க்குறாரு. அவங்க இன்னொருத்தர்கிட்ட ஒரு 7 லட்ச ரூபாய் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு 5 மாதம் 6 மாதம் வட்டியோடு அந்த சேர்த்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் குடும்ப சூழ்நிலை கட்ட முடியல, அவருக்கும் உடல்நிலை சரியில்லைன்றதுனால கட்ட முடியல. இதனை அடுத்து அந்த தினேஷ், ஹரி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி பணம் கட்டாமல் போகிற, நீ பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ரொம்ப தகாத வார்த்தைகள் பேசுகிறாங்க. பணத்தை கட்ட முடியலன்னா கிட்னியை கொடுன்றாங்க. எப்படி, உன்னால் பணம் கட்ட முடியலன்னா கிட்னியை கொடு அப்படின்னு கிட்னியை கேட்டதுனால நவநீத கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு,
என்னால் முடியல வாழறதுக்கு, நான் இவ்வளோ கடன் சுமையில் இருக்கிறேன், என்னைய பணம் கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, கிட்னியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை வீடியோவை வெளியிட்டு விட்டு நேற்று விஷம் அருந்தி இறந்து விட்டார். அந்த செய்தி இப்போ போய்கிட்டு இருக்கு. பெருமளவில் ஊடகங்களை காட்டலை, அவரே ஒரு வீடியோ வெளியிட்டு இன்றைக்கி இறந்து போயிருக்காரு. உண்மையிலே இது ஒரு துயரமான செய்தி. நம்மளாம் எந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கிட்னி திருட்டு தொடர்பாக உரிய விசாரணை கண்டறிந்து ஏற்கனவே கைது செய்தது மட்டும் இல்லாமல் இது யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறா, யாரெல்லாம் புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கா, இது இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கலாம் கண்டறிஞ்சு அது குறித்து ஒரு முழுமையான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. ஸோ இங்கே என்னடா அப்படின்னாக்கா, அவன் உன்னெல்லாம் காசு தர முடியலன்னா கிட்னியை கொடுன்னு கேட்டதுனால தான் அவர் இந்தமாரி தவறான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இது வருந்தத்தக்கக்கூடிய ஒரு செயல். இதுக்கப்புறமாவது அரசு இது போன்ற நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டறிந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நீங்கள் தென் மாவட்டம்லாம் பார்க்கலாம், இந்த கந்து வட்டி குடும்பம் என்பது ரொம்ப தலைவரித்தாடும். குடும்பமாகலாம் சூசைட் பண்ணிக்கிட்டெல்லாம் நம்ம செய்தி பார்த்துருப்போம். 5 பேரெல்லாம் நம்ம கலெக்டர் அலுவலகத்திலேயோ திருநெல்வேலி ஆமாம் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்ட செய்யலாம் பார்த்துருப்பாங்களா. இறந்துட்டாங்க. அந்த அப்பாவி உயிர்கள்லாம் யார் பதில் சொல்ல வேண்டியது? ஸோ இன்றைக்கி கந்து வட்டி கொடுமையும் நீங்கள் என்ன தான் சட்டத்திட்டம் போட்டாலும் ஒரு பக்கம் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மறைமுகமாக உயிரிழப்புகள் வந்து போய் கொண்டு தான் இருக்கிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த கொங்கு மண்டலத்தில் இந்த கிட்னி விவகாரம் என்பது ரொம்ப தலைவரித்தாடுகிறது. இது முழுவதுமாக தடை செய்வதற்கு அரசு வந்து முன்வர வேண்டும் என்பது நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது. சமூக நலத்துறையில் காலியாக நிறைய பணியிடங்கள் வந்து இருக்கு. இந்த பணியிடங்கள்லாம் வந்து நிரப்பப்படாததற்கு என்ன காரணம்? அதே வேளையில் தமிழ்நாடு அரசு பணியிடங்களை நிரப்புவதில் என்னதான் சிக்கல் இருக்கு? இன்றைக்கி 2 விஷயம் நம்ம பார்க்கணுங்க. ஒன்று போக்குவரத்து துறை, நம்ம சென்னை மாநகர போக்குவரத்து துறையில் இந்த சிக்கல் இருக்குது. அதே போன்று சமூக நலத்துறையிலும் இந்த சிக்கல் இருக்குது. முதல்ல சமூக நலத்துறை பற்றி பேசுவோம். என்ன சமூக நலத்துறையில்னாக்கா, கிட்டத்தட்ட நம்ம மாநிலம் முழுவதும் 43,743 சத்துணவு மையங்கள் இருக்கிறது. இதில் ஒரு 1,20,000 பேர் வந்து பணியாற்றி வராங்க. பல இடங்களில் வந்து பணி நியமனம் செய்யாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளுக்கு மதிய உணவு சமைக்கிறது தான் அவங்களுடைய வேலைகளாக இருக்குன்னு வச்சுக்கலாம். பெரும்பாலும் நம்ம பள்ளியில் பார்த்துருப்பாங்க, ஆயாமா வேலை தான் சத்துணவு மையங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் தான். சமூக நலத்துறை அமைச்சகம் சார்பாக காலியாக உள்ள பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 16,780 பேரை வந்து நேர்முக தேர்வு நடத்தி அவங்கள வந்து தொகுப்பூதிய அடிப்படையில் அவங்களை தேர்வு செய்தார்கள். கிட்டத்தட்ட தேர்வு செய்து 5-6 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் அவங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படலை. பல பேருக்கு சம்பளமும் கிடையாது, பணி நியமன ஆணையமும் கிடையாது. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது வாழ்க்கை. பெயரளவிற்கு கூப்பிட்டு நம்மளை நேர்முக தேர்வு நடத்தி பல கட்டங்களாக பரிசோதித்து இப்போ நம்மளை இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்களே, தங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி பின்னாடி நம்ம காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ உடனடியாக அமைச்சகம் வந்து இதன் மீது நடவடிக்கை எடுத்து எத்தனை பேர் இன்றைக்கி வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உரிய இழப்பீடோ அல்லது ஒரு உடனடியாக பணி நியமன ஆணையம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி எம்டிசி பஸ் நம்ம சென்னை மாநகர போக்குவரத்தில் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 தொழிலாளர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போராட்டம் என்பது பணிக்கு வராமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 700 வழித்தடம் இருக்கிறது நம்ம சிட்டிக்குள்ளே. அதில் வந்து 3,454 பேருந்துகள் தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் திமுக அரசு என்ன பண்ணிச்சுனாக்கா, ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் ஆள் நியமனம் செய்யப்பட்டாங்க. யார்? கண்டக்டர் டிரைவர்கள் பண்ணப்பட்டாங்க. இந்த ஸ்டால்வாட் என்னும் தனியார் நிறுவனம் மூலமாக தான் இந்த டிரைவர் கண்டக்டர்லாம் நியமனம் செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை 12 பணிமனைகளில் கிட்டத்தட்ட 4,000 பேர் வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர்களாக, அதாவது கண்டக்டர் டிரைவராக வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து கடந்த 2 மாதமாக சம்பளம் வந்து வழங்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. பிடித்தம் இப்படியெல்லாம் வழங்கப்பட்டு வந்திருக்குது. இந்த மாதம் வந்து சுத்தமாக சம்பளம் வழங்கலையாம். கடந்த மாதம் சம்பளம் வழங்கலையாம். ஸோ பாவம் அவங்களும் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலேருந்து வேலை செய்கிறவங்க தானே. பல்வேறு சூழ்நிலைகளை தாண்டி குடும்ப வறுமையின் காரணமாகத்தான் எல்லாம் வேலைக்கு வராங்க. அவங்களுக்கு 2-3 காலமாக சம்பளம் வழங்கல் என்பது வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்புறம் எதுக்கு நீங்கள் சம்பளமே குடிக்க முடியல, இது வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி தான் நீங்கள் தனியார்கிட்ட கொடுக்குறீங்க. தனியாரே அவன் பணம் கொடுக்க மாட்டாங்கிறானா, அப்போ டிரான்ஸ்போர்ட் என்ன நஷ்டத்தில் ஓடுதா? இது மக்கள் சேவைக்காக தொடங்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இங்கே நம்ம லாபத்தை எதிர்பார்க்காம மக்களுடைய சேவைக்காக நம்ம வந்து போய்கிட்டு இருக்கு. அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்கள் ஏன் அந்த உரிய காலத்தில் சம்பளம் கொடுக்காமல் இழுத்தடிக்கிறீங்க? உடனடியாக இந்த ஒப்பந்த தொழிலாளருக்கு நிலுவைத் தொகை உள்ளிட்ட சம்பளம் வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இல்லை என்றால் அடுத்த கட்டமாக அவர்கள் முற்றிலுமாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு பல்வேறு சங்கங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கின்றன.
சென்னையில் பிரபல நடிகர்கள் தொடங்கி அரசியல் பிரமுகர்கள் வரை பல தொழிலதிபர்களுக்கும் வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து விடப்படுகிறது. அவங்க வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராங் கால்லாம் வந்து தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு போகுது, இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸுக்கு போகுது, எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்குலாம் வந்து போகுது. என்னதான் நடக்குது சென்னையில்? ஏன் இது மாதிரியான தொடர் வெடிகுண்டு மிரட்டல்கள் சென்னையை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு? இது என்னன்னே தெரியலைங்க. ஒரு சீசன் போல் இப்போ ஆயிடுச்சுங்க. இது வந்து வெடிகுண்டு சீசனுங்க. தினந்தோறும் நீங்கள் பார்த்துருக்கலாம் தொலைபேசியில் இந்த நடிகர் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல், இந்த அதிகாரிக்கு வெடிகுண்டு மிரட்டல், இந்த அரசியல்வாதிக்கு வெடிகுண்டு மிரட்டல், இந்த தொழிலதிபருக்கு மிரட்டல், கார் வெடிகுண்டு. ஆமாம், தொடர்ந்து இது போன்ற இன்னைக்கு வெடிகுண்டு மிரட்டல் யார் விடுக்கிறாங்க, எதுக்கு விடுக்கிறாங்க, எங்கேருந்து வரன்னு ஒரு செய்தியுமே தெரியல. சென்னை மாநகர காவல் ஆணையர் கூட சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார், கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டும் எவ்வளோ அழைப்புகள் வந்திருக்கிறது, நாங்கள் அது இன்டர்போல் சைபர் கிரைம் உதவியுடன் அதை வந்து யார் வந்து இந்த மிரட்டல் விடுக்கிறாங்களோ அவங்கள வந்து நாங்கள் பிடிப்பதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி டெல்லியில் கார் வெடிகுண்டு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இந்த நிலையில் தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக நம்ம தினந்தோறும் செய்தித்தாளில் பார்க்க வருது என்னென்னா, இங்கே வெடிகுண்டு மிரட்டல், அங்கே வெடிகுண்டு மிரட்டல், பள்ளிகளில் தொடர்ந்து, கோவில்களில் தொடர்ந்து, அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள், இப்படி பல தரப்பட்ட மக்களுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது நாள்தோறும் வந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் காதலனை பழிவாங்க காதலி ஒருத்தர் வந்து இது போல் வேலைகள் செய்தவனான்னு சொல்லி பெங்களூரில் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அம்மா மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையான்னு தெரில. சமீபத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம், வெடிகுண்டு மிரட்டல்னு சொல்லி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே அந்த அம்மா தான் பண்ணாங்களா, இல்லை இப்போ அதன் பிறகு இப்போ இவ்வளோ மிரட்டல்கள் வருது, அதையெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. தொடர்ந்து மக்களை வந்து ஒரு அச்சத்திலே வச்சுருக்கிறாங்க. என்னென்னா இன்றைக்கி சாதாரண மக்களே இன்றைக்கி ஒரு அச்சப்படக்கூடிய நிலை தான் இருக்குது. தினமும் பேப்பரில் பார்க்குறோம், செய்தித்தாளில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம். இங்கே வெடிகுண்டு மிரட்டல் நேற்று பார்க்கலாம், விஜய் வீட்டுக்கு மிரட்டல்ன்றாங்க, அஜித் வீட்டுக்கு மிரட்டல்ன்றாங்க, கிரிக்கெட் வீரர் வீட்டுக்கு மிரட்டல்ன்றாங்க, கமிஷனர் ஆஃபீஸ் இது பண்ணிட்டு போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கே மிரட்டல்ன்றாங்க, அமைச்சர் வீட்டுகளுக்கு மிரட்டல், இப்படி பல தரப்பட்ட இடங்களில் மிரட்டல்னா இது யாரை விடுக்கிறா, எதுக்கு விடுக்கிறா அப்படிங்கிறத எல்லாத்திற்கும் காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதை போல இதையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கணும், பொதுமக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தணும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நவம்பர் 16ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் தேர்தல் ஆணையம் புதிதாக கொண்டு வந்திருக்கிற எஸ்ஐஆருக்கு எதிராக பெரும் போராட்டத்தை வந்து முன்னெடுக்குது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது பல இடங்களில் பல மாவட்டங்களில் வந்து நடக்குது. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது எஸ்ஐஆருக்கு எதிராக டிவிகே முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே வரவேற்பாங்க. ஏன்னா இன்றைக்கி தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தாவேக்கா அது முதலாக குரல் கொடுப்பது நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மக்களுக்கு எதிரான எந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவங்க உடனடியாக குரல் கொடுப்பாங்க. விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி இந்த வாக்காளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ எதுவாக இருந்தாலும் அவங்க மக்களுடைய நலன் கருதி அவங்க கலந்து ஆலோசித்து யோசித்து நல்லது ஒரு போராட்டத்தை அறிவிப்பாங்க. அப்படி தான் இந்த போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பொழுது முதலாக கண்டன அறிக்கை கொடுத்து அதற்கு எதிராக குரல் கொடுத்தது தமிழக வெற்றி கழகம், நாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி அதை தொடர்ந்து தான் திமுக 2வதாக பெயர் அளவுக்கு சொன்னாங்க, அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க, இன்றைக்கி அப்புறமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கி கூட அவங்க ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசுனாங்க, ஒன்றிய அரசை எதிர்த்து பேச வேண்டியதை பேச விட்டுவிட்டு, யார் எதிரி யார் அந்த சட்டத்துக்கு எதிராக பேசணுமோ அதை விட்டுவிட்டு அங்கே போனவங்க எல்லாம் விஜய்க்கு எதிராக பேசிட்டு வந்தாங்க. எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண போனது எஸ்ஐக்கு எதிராக, எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண போனது எஸ்ஐஆருக்கு எதிராக, ஆனால் நாங்கள் பேசியது என்னென்னா விஜய்க்கு எதிராக. ஸோ இது எப்படி அவர்கள் வந்து இது வந்து கடுமையாக அவங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்கன்றதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அதனால் அது வந்து ஒரு வெற்றி விளம்பரமாக தான் நம்ம பார்க்கணும். உண்மையான எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு யார் அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் உற்று நோக்குறாங்க. அந்த நோக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி இந்த அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் 16ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அவங்களுடைய வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, ஒரு மாதத்தில் நீங்கள் எப்படி சார் இந்த கணக்கீட்டு பணியை முடிப்பீங்க? இதில் பல சிக்கல் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, பல இடங்களில் வாக்காளர்கள் அங்கங்கே இடம்பெயர்ந்துருக்கிறாங்க, எப்படி நீங்கள் சரி செய்வீங்க? அதற்கு போதுமான கால அவகாசம் இருக்கா? ஏன் இவ்வளோ குறுகிய காலத்தில் இதை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் திணிக்கிறீங்க? அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டு தான் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த குரலை வலுப்படுத்தும் விதமாக மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க ஒன்று. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பதற்கு நன்றி சார். நன்றிப்பா.